வணக்கம் பானு. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு வாகைக்குளத்தை சேர்ந்தவர் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் 30 வயதான தீபக் ராஜன். பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரான இவர் கடந்த 20ஆம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி நகர் ரவுண்டானா ஹோட்டல் முன்பு சரமாரியாக 6 பேர் கொண்ட கும்பலால் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது குறித்த சிசிடிவி பதிவுகள் வெளியாகி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பையும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியது. இதற்கு அடுத்தபடியாக உடனடியாக நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் மூர்த்தி தலைமையில் அவரது ஆலோசனையின் பேரில் துணை ஆணையர் ஆதர்ஷ் பச்சேரா மற்றும் உதவி ஆணையர் பிரதீப் தலைமையில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார், எதனால் இந்த கொலை நடைபெற்றது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். இது குறித்து பாளையங்கோட்டை போலீசார் வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொலை வழக்கையும் பதிவு செய்து முதற்கட்டமாக ஸ்ரீவைகுண்டம் ஐயப்பன், முன்னீர்பள்ளம் ஐயப்பன், வல்லநாடு தம்பான், மேலநத்தம் முத்து சரவணன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். இவர்கள் அனைவரும் கொலை நடந்த இடத்தில் இருந்தவர்கள். ஆனால் இவர்கள் நேரடியாக கொலையில் ஈடுபடவில்லை என்றும் இதனால் கொலையில் நேரடியாக ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தனர். இதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கொலை நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து அப்போது நவீன் தலைமையிலான ஒரு கூலிப்படையினர் தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனால் நவீன் உட்பட முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தீபக் ராஜாவின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான நவீன், லெப்ட் முருகன் என்று அழைக்கப்படும் ஒருவர், லட்சுமி காந்தன், சரவணன் உள்ளிட்ட 4 பேரை திருச்சியில் போலீசார் கைது செய்தனர். அப்போது இந்த லெப்ட் முருகனும் நவீனும் அவர்கள் பிடியில் இருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்பட்டது. அவர்கள் ஒரு பெரிய சுவரை தாண்டி குதித்து ஓடிய போது எதிர்பாராத விதமாக நவீனுக்கு வலது கையும் லெப்ட் முருகனுக்கு இடது காலும் உடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து நெல்லை தனிப்படை போலீசார் திருச்சிக்கு சென்று அவர்கள் 4 பேரையும் கைது செய்து நெல்லைக்கு அழைத்து வந்து ரகசிய இடத்தில் வைத்து நேற்று விசாரணையை தொடங்கினர். அவர்கள் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் பொள்ளாச்சியில் பதுங்கி இருக்கும் மற்றொரு முக்கிய குற்றவாளியை பிடிப்பதற்காக தனிப்படை போலீசார் பொள்ளாச்சிக்கு விரைந்தனர். கொலையாளிகள் பயன்படுத்திய சிகப்பு நிற காரையும் மதுரை மேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து போலீசார் கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து நவீன், லெப்ட் முருகன் ஆகியோருக்கு நெல்லை அரசு மருத்துவமனையில் மிகப்பெரிய பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தில் மேலும் தொடர்புடைய சுரேஷ், பவித்ரன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்களை தனிப்படையினர் தேடி வருகின்றனர். முக்கிய குற்றவாளிகள் நேற்று கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தீபக் ராஜாவின் உடலை வாங்க அவரது உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று 8வது நாளாக அவரது உடலை பெற்றுக்கொள்ள அவரது உறவினர்கள் சம்மதித்து தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள உடற்கூறு ஆய்வியல் அரங்கத்தின் முன் பெருந்திரளாக அவரது உறவினர்கள் கூடியிருப்பதை நாம் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உடற்கூறு ஆய்வு மையம் அமைந்துள்ள திருநெல்வேலி, திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். முதல் நாளில் இவர் கொலை நடந்த அன்று சாலை மறியல் போராட்டம் நடந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதுபோன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாத வண்ணம் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி அறிவுறுத்தலின் பேரில் துணை ஆணையர் ஆதர்ஷ் பச்சேரா மற்றும் உதவி ஆணையர் பிரதீப், பாளையங்கோட்டை குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி ஆகியோர் தலைமையில் பெருந்திரளான போலீஸ் படை இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவரது உடல், தீபக் ராஜாவின் உடல் இங்கிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு அவரது உறவினர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே மூன்றடைப்பு பகுதியில் உள்ள வாகைக்குளம் என்ற ஊரில் நல்லடக்கம் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. நிறைய உறவினர்கள், அவரது நண்பர்கள் இங்கே கூட்டமாக குவிந்து உள்ளனர். இன்னும் பல சமுதாய தலைவர்கள் இந்த இடத்திற்கு வரவேண்டி இருப்பதால் இன்னும் அடுத்த 5-10 நிமிடங்களில் அவர் உடல் பெற்று செல்லப்பட்டு அவரது ஊருக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிகிறது. நெல்லை மாநகர கமிஷனர் மூர்த்தி இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து பாதுகாப்பு பணிகளை பலப்படுத்துவதும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காகவும் நேரடியாக வருவதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் நெல்லை எஸ்பி சிலம்பரசன் அறிவுறுத்தலின்படி அனைத்து இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழா வண்ணம் பாதுகாப்பு பலப்பட்டதாக காவல்துறையிலிருந்து நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சமுதாய ரீதியிலான இதுபோன்ற ஒரு கொலைகள் நடப்பதும் அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய இது போன்ற பொதுமக்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என ஏற்கனவே பலமுறை நமது சத்தியம் தொலைக்காட்சிகளில் பதிவு செய்திருந்தோம். இன்று 8வது நாளாக அவரது உடலை அவரது உறவினர்கள் பெற்றுக்கொள்ள சம்மதித்திருப்பது இதனுடைய முதற்கட்ட நிகழ்வு முடிவுக்கு வருவதாகவே பார்க்கப்படுகிறது. பானு. வனராஜ், தற்போது வரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது?
பானு, மொத்தமாக முதலில் 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு கூலிப்படை தலைவன் என்று அழைக்கப்படும் இந்த நவீன், லெப்ட் முருகன் ஆகியோர் அடங்கிய 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். இந்த கொலையில் குறைந்தபட்சமாக ஒரு 15 பேர் ஈடுபட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர். நேற்று தனிப்படையினர் இது குறித்து மேலும் பலரை கைது செய்வதற்காக பொள்ளாச்சி விரைந்ததாக நமக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இது ஒரு கும்பலாக ஒரு கும்பல் குறைந்தபட்சம் ஒரு 15 பேராவது இந்த கொலை வழக்கில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. கொலை நடந்த அன்று 6 பேர் மட்டுமே சிசிடிவி பதிவுகளில் தெரிந்த நிலையில் மற்றவர்கள் அந்த காரிலும் மேலும் உடன் வந்த பைக்குகளிலும் அவர்கள் உடன் வந்ததாகவே தகவல்கள் வெளியாகி உள்ளது. முதலில் அனைவரையும் கைது செய்தால்தான் உடலை பெற்றுக்கொள்வோம் என தீபக் ராஜாவின் உறவினர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது 8 பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதால் ஓரளவுக்கு இந்த கொலை வழக்கில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டும் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் இன்று உடலை பெற்றுக்கொள்ள சம்மதித்ததாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. பானு.